ஏம்மா நிலா, ஏம்மா நிலா, வெளியே வாமா. ஒருத்தர் மட்டும் பார்த்தா போதுமா? நான் 4 இடம் போவேனாமா? அண்ணா காலைல 6 மணிக்கே வந்தா எப்படிண்ணா? நான் யார்கிட்டயாவது வாங்கி தானே கொடுக்கணும். 20ஆம் தேதினா நைட்டு 12 மணிக்கு அப்புறம், இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் 20ஆம் தேதி. நான் விடிய காலம் 3 மணிக்கு கூட வருவேன். நீ தான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்குன்னு என்ன விடிஞ்சு விடியாமலுமா வருவீங்க? வாங்கும் போது மட்டும் நல்லா பல்ல இழிச்சிட்டு வாங்க தெரியுதுல்ல. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி பொம்பளை நான் கிடையாது. எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி பொம்பளை நீங்க கிடையாது. அப்புறம் பேங்க் 10 மணிக்கு வர சொன்னா 8 மணிக்கே வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்க ஒன்றும் சும்மா கொடுக்கல. கொடுக்குற பணத்துக்கு பல மடங்கு வட்டி போட்டு தான் நாங்க கொடுக்குறோம். சும்மா சவசவன்னு பேசிட்டு இருக்காதம்மா. வாங்கும் போது மட்டும் இன்னைக்கு இது, கொடுக்கும் போது என்ன வலிக்குதா? அண்ணா தேவையில்லாத பேசாதீங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். சாந்தியக்கா, சாந்தியக்கா. இந்த வரேன்டி. என்னடி? ஒன்றும் இல்லைக்கா, அந்த லோன்காரன் வந்திருக்காங்க்கா. அந்த பழைய துணி தைச்ச காசு தர வேண்டியது இருக்குல்ல, அது கொஞ்சம் தரீங்களாக்கா? ஏண்டி, நான் என்ன உனக்கு ₹1,00,000 தர வேண்டியது இருக்கு? இந்த 100 ரூபா காசுக்கு விடிஞ்சு விடியாமலையும் வாசல்ல வந்து நிக்கிற? கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து கண்ணா பின்னான்னு பேசுறாங்க்கா. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? வேலை செஞ்ச காசை கேட்க வந்தா நீங்களும் கோவமா பேசுறீங்கக்கா. நான் என்னதான்க்கா பண்ணுவேன் அதுக்கு? லோன்காரனுக்கு எவ்வளோடி தரணும்? 1800 ரூபாய் தரணும்க்கா. கொஞ்ச நேரம் இருடி, வர்றேன். இந்தாடி. 100 ரூபாய் தானக்கா தரணும்? இதுல நிறைய இருக்கேக்கா. இந்த காலத்துல புருஷன் பிள்ளைன்னு சம்பாதிக்கிற எங்களாலேயே சமாளிக்க முடியல. நீ எப்படிதான் சமாளிக்கிறையோ? சரி சரி, இத கொண்டு போய் கொடுத்து அவனை முதல்ல அனுப்பிவிடு. மொத்த பணத்தையும் ரெடி பண்ணி சாயங்காலம் கொண்டு வந்து கொடுத்துரு. சரிங்கக்கா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க்கா. உதவி கிதவின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்காம இழுத்து அடிச்சிடாத என்ன? சாயங்காலம் மொத்த பணமும் வந்து சேரணும், சரியா? சரிக்கா, வந்துரும்க்கா. சும்மா நிக்காம எடுத்துட்டு போய் கொடு. அண்ணா இந்தாங்க. கரெக்டா இருக்காமா? எண்ணி பாத்துக்கோங்க. அட, உன் மேல நம்பிக்கை இல்லாதியம்மா. அண்ணா லாஸ்ட் மாசம் பணம் கட்டின ரெசிப்ட் இன்னும் நீங்க தராம இருக்கீங்க அண்ணா. அதெல்லாம் கட்டியாச்சுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அண்ணா இப்ப கட்டின பணத்துக்காவது பில்லு கொடுத்துட்டு போங்கண்ணா. பில்லு மிஷினை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. என் ஃபோனில் இருக்க ஆப் மூலியமாக நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அண்ணா வரப்பெல்லாம் ஏன் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் நான் எத்தனை மாசம் நான் பணம் கட்ட வேண்டியிருக்கு? மொத்தம் 24 மாதம் கட்டணுமா? 18 மாதம் கட்டியிருக்கீங்க. இன்னும் 6 மாதம் கட்ட வேண்டியது இருக்கு. அண்ணா நான் இன்னும் 5 மாசம் தான் கட்டணும். மொத்தம் 19 மாசம் கட்டி முடிச்சிருக்கேன். அப்படியாம்மா? ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுமா. நான் ஆஃபீஸ் போயிட்டு விசாரிச்சுட்டு சொல்கிறேன். சரிங்கண்ணா, அதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஆ சரிம்மா. அண்ணா 2 பிரியாணி பார்சல். மணி 2 பிரியாணி பார்சல் கட்டி கொடு. வறுவல் எவ்வளோண்ணா? 100 ரூபாய். வறுவல் ஒன்று சேர்த்து போடணும். 2 பிரியாணியோட ஒரு வறுவல் சேர்த்து கட்டி கொடு மணி. இந்தாப்பா. எவ்வளோண்ணா? 180 ரூபா கொடுப்பா. Up.
எங்கடா இருக்க? சொல்றா. நான் எப்பயும் வர இடத்துக்கு வந்துட்டேன். சீக்கிரம் வாடா. வெயிட் பண்றா, வரேன். சாப்பிடணும்டா, பசிக்குதுடா. வந்துகிட்டே இருக்கேன்டா. என்னடா பிரியாணி கிரியாணி எல்லாம் எங்கேயா போட்டியா? சொல்றேன்டாரா. அந்த நிலா இருக்கால்ல, காலைல அவள்கிட்ட பில்லு போடாத போட்டு வந்துட்டேன். அதில் தான் இதெல்லாம். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியாடா? மேனேஜர் தெரிஞ்ச பிரச்சனை ஆகாது? என்ன பிரச்சனை ஆகிடும்? அவன் மட்டும் ஒழுங்காக இருக்கானா? அப்படியே பிரச்சனையானாலும் வேறு பிரான்ச்சுக்கு மாற்றுவாங்க. அங்கே இருக்கிறவனை தூக்கி இங்கே போடுவாங்க. அங்கேருந்து வரவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு என்ன தெரியும்? பணம் கட்ட சொல்லுவான், கட்டலைன்னா ஓடியில் போட்டு போயிட்டே இருப்பான். கடனும் கட்டி வட்டியும் கட்டி நம்ம செலவு பண்ணுறதுக்கெலாம் சேர்த்து லோனு வாங்கினவன் தான் கடன் அடைக்க போகிறான். நாம் ஏன்டா கவலை பண்ணோம்? மாதத்துக்கு ஒரு 5 பேர்ட்டு இந்த மாதிரி பண்ணால் போதும். இந்த மாதத்துக்கு ஜம்முன்னு ஓட்டிடலாம். என்னமோ பண்ணுறா, எனக்கு என்னமோ சரியாக படலை. எல்லாம் சேர்த்து தான் மூடிட்டு சாப்பிட்றான். என் அம்மா இருந்த வரைக்கும் நான் ராணி மாதிரி வாழ்ந்தவ. இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட என்னோட இரவு பகல் உறக்கம் இல்லாத வேலையால் தான் கிடைக்கிது. எப்போ தூங்குறேன் எப்போ எழுந்திருக்கிறேன்னு கூட தெரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டமோ? என்னோட பல சோகத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு சந்தோஷம்தான் இருக்குது. என் ஒத்த புள்ள. அவளுக்காக தான் இந்த உயிர் மடியாமல் இன்னும் நடமாடிக்கிட்டே இருக்கு. சொல்லுடி அம்மு. அம்மா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்றாங்கம்மா. இப்பதானடி கட்டினேன். அது போன மாசம் உள்ளத கடைசி நாள் கட்டணமா? இந்த மாசம் முன்னாடியே கட்ட சொல்றாங்கம்மா. நமக்கெல்லாம் இந்த ஸ்கூல் வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. இந்த பணத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். நான் கஷ்டப்படுறேன்னு நீ பார்க்காதடி. என் கஷ்டத்தையும் பணத்தையும் மதிப்பா மாத்துறது உன் படிப்பு மட்டும்தான். நீ ஒழுங்கா படிக்கிறத மட்டும் பாரு. சரிம்மா. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேம்மா. சரிம்மா. ஒழுங்கா சாப்பிட்றியாமோ? நான் இங்க நல்லா சாப்பிடுறேம்மா. அம்மா, அது வந்து நான் என்னன்னு சொல்லுடி. இல்லம்மா, ஹாஸ்டலுக்கும் ஃபீஸ் கட்டணும்மா. அதான் சொன்னல நான் ரெடி பண்ணி தரேன்னு. சரிம்மா. நீ அதை பத்தி எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதம்மோ. ஓகேம்மா. பணம் வேணும்னா நீ அம்மா கிட்ட மட்டும்தான் கேட்கணும், வேற யார்கிட்டயும் கேட்க கூடாது. சரிம்மா, நான் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். அம்மா கஷ்டப்படுவேன்னு நீ யாரையாவது வாத்தியார்கிட்ட பணம் கேட்க போனேன்னா பணம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நீ சின்ன பிள்ளை. ஒரு சில ஸ்கூல்லையும் சரி, ஒரு சில வாத்தியாருங்களும் சரி, யாரையும் நம்ப முடியலாமோ. சரிம்மா. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ அம்மா கிட்ட மட்டும்தான் கேட்கணும். சரிம்மா, கத்தாத. நான் ஒன்னும் குழந்தை இல்ல. நான் அப்புறமா போன வைமா. ஏய்,
எனக்கு ஒருத்தன் வந்து வாச்சாம்பரி எல்லாம் அவனால வர வேலை. ஹலோ ஹலோ சொல்லுப்பா, கொஞ்சம் வேலையா இருக்கேன்ப்பா, அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ 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 என்னங்க? என்னப்பா? ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், கட் பண்ணி விடுறேன். அதான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நான் 10 நிமிஷம் பேசணுங்கிறேன்ல, கேட்டு அப்புறமா நீங்க உங்க வேலையை பாருங்க. வண்டி பஞ்சர் ஆயிருக்கு, வீலு கைட்டிட்டு இருக்கேன், உள்ள கஸ்டமர் இருக்காங்க, நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா கூப்பிடுறேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோங்க, முதல்ல நான் பேசுறதை கேளுங்க. சரி, என்ன சொல்லு. லோனுக்காரனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பக்கத்து வீட்டு அக்காட்ட பணம் வாங்க போனேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? என்ன அசிங்கமா கேக்குறாங்க. யார் கேட்டது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என் புருஷன் புள்ளன்னு சம்பாரிச்சே குடும்பத்தை நடத்த முடியல, நீ எல்லாம் பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ? நான் அவங்களுக்காக வாயிலன்னு அர்த்தம், புரியுதா? அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்க ஒண்ணு எனக்கு ஒரு வேளை சோறு போட போறது கிடையாது. உனக்கு வேணா போறாங்கன்னா நீ வேணா போய் அவங்க வீட்ல இருந்துக்க. என்னது, அவங்க வீட்ல போய் நான் இருந்துக்கிறதா? அப்போ புருஷன் நீ எதுக்கு இருக்க? தம்பி, டைம் ஆகுதுப்பா, அர்ஜென்ட்டா போகணும்ப்பா. கன்சீவர் லேடி உள்ள இருக்காங்கல்ல, எவ்வளவு நேரம்ப்பா பேசுவேன்? அண்ணா அதோ ஒரே 5 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் நான் முடிஞ்சுனா அவ்வளோதானா? போட்டுறேண்ணா. ஓ, இப்பதான் தெரியுதா உனக்கு புருஷன்னு? பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் எப்போ அனுப்புவீங்க? 2 நாள்ல அனுப்பி விடுறேன். இந்த மாசம் ஒரு 15,000 தான் அனுப்ப முடியும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கவா? மொத்தம் 30,000 கட்டணும். நான் என்ன இங்க கொள்ளடிச்சிட்டா இருக்கிறேன்? டிரைவர் வேலைக்கு 20,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க. என் செலவு போக மொத்த காசையும் உனக்கு தான் அனுப்பி விடுறேன். நான் திரும்பி சும்மா பணம் கொடுப்பாருங்கன்னா எங்க இருந்து கொடுப்பேன்? நான் என்ன எனக்கா கேக்குறேன், உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட தானே கேக்குறேன். யாரை கேட்டு நீ பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்த? அன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், என் பேச்சை கேட்டியா நீனு? நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல்ல சேருன்னு சொன்னா இல்லையா? நான் பாத்துக்கிறேன்னா நீயே பாத்துக்க. ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா அமௌண்ட் நீ கட்டு, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். என்னால கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன, எவங்கிட்டயா லோன் வாங்கி கட்டுவ? அந்த லோன் அடைக்கிறதுக்கு என்கிட்ட தாண்டி பணம் கேட்ப. ஒன்னு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். 2 இல்லன்னு வச்சுக்க, ஒரு நாளைக்கு நடு ரோட்ல நிப்ப, புரியுதா? நான் நின்னா போறேன், நீ உன் வேலையை பாரு. ஹலோ அண்ணா, நான் நிலா பேசுறேண்ணா. தெரியுது, சொல்லுமா. நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன விஷயம் சொல்லுமா. அண்ணா, பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும்ண்ணா, இன்னொரு லோன் போடணும்ண்ணா.
அட அவ்வளோதானே, இதுக்கு ஏமா சோகமாக பேசுகிற? ஒரு லோன் என்ன 10 லோன் கூட போட்டு தரமா? 10 ஆதார் கார்டு மட்டும் அனுப்பு. 10 லோன்லாம் வேணாண்ணா, ஒரு லோன் மட்டும் போட்டு கொடுங்கண்ணா. அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். இன்னைக்கு கட்டின புருஷனோட எங்களை தாம்மா பொண்ணுங்க அதிகமாக மதிக்கிறாங்க. இப்போ நீங்களே எடுத்துங்க, சம்பாரிச்சு கொடுக்குற புருஷனுக்கு தர மரியாதையை விட எங்களுக்கு தான் அதிக மரியாதை கொடுக்குறாங்க. உன் புருஷனை பணம் கேட்டால் எப்படி விரட்டி கேட்பீங்க? எங்ககிட்ட எப்படி மரியாதையாக பேசுறீங்க பார்த்தீங்களா? உங்களை நாசமாக்க தாம்மா நாங்கள் வந்திருக்கோம். என்ன சொன்னீங்க? இல்லை, உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு தாம்மா நாங்கள் வந்திருக்கோம். சரிண்ணா, எப்பண்ணா ரெடி பண்ணுவீங்க? இல்லைம்மா, போன தடவை ரெடி பண்ணும் போதே சிவில் ஸ்கோர் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஐயோ, இப்போ என்னண்ணா பண்ணுறது? அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இந்த கூகுளுக்கே சிவில் ஸ்கோர் சரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிண்ணா, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் போட்டு விடுமா. எதுக்குண்ணா? இது சரி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா? ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்கணும். 1000 ரூபா கூட இல்லாத இன்னைக்கு எவமா உட்காந்து வேலை செய்வான்? நான் என்ன எனக்கா கேட்குறேன்? உனக்கு ஈஸியாக லோன் கிடைக்கணும்னு தாம்மா கேட்குறேன். கையில் காசு இல்லைண்ணா, நான் வேற யார்ட்டையாவது வாங்கி தானே அனுப்பிவிடணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, மேனேஜர் வந்து இந்த லோன் விஷயமா யாராவது பணம் கேட்டாங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க சார், யாரும் கேட்கலைங்க சார்னு சொல்லணும். நீலா, சரிங்கண்ணா, நான் சொல்லிடுறேண்ணா. சரிம்மா, இந்த வாரத்திலே உனக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும். நான் போட்டு கொடுத்துட்றேம்மா. சரிண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ, கலெக்ஷன் காம. சொல்கிறா. எங்கே மச்சான் இருக்க? என்ன விஷயம்டா? ஒரு புது வண்டி ஒன்று வாங்கியிருக்கேன். 4 மாசமா டியூ கூட கட்ட முடியல. ரொம்ப சிரமமாக இருக்கு மச்சான். என்ன பண்ணுறதுனே தெரில. நீ தான் அப்புறம் எல்லா இடத்துலையும் போட்டுன்னு போடுற. உனக்கு தான் தெரியுமாச்சே, கலெக்ஷன் வாங்குறோம், இத்தனை இடத்துல நம்மளே டியூ வாங்குறோம். நம்மளால டியூ கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னன்னு பார்த்து சொல்லு மச்சான். என்ன வண்டிடா? வண்டியா மச்சான்? பிளாட்டினா. நீ தான் பார்த்துருப்பிய. சரி, நான் திட்டக்குள்ளே தாண்டா இருக்கேன். சீக்கிரம் எடுத்துருவா. திட்டக்குடியா? ஆமாண்டா. தேவார மச்சான். வணக்கம் மச்சி. வணக்கம்டா. எப்படி இருக்கு மச்சி? வாடா. ஏண்ணா? ஆமாம் மச்சி, இந்த வண்டி தான் சொன்னேன். எவ்வளோடா? 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம் மச்சான். ஏதாவது பார்த்து செய் மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்ப சூழ்நிலை. வண்டிலாம் ஓகே தான். பேப்பர்லாம் கரெக்டாக இருக்குல்லடா? எல்லாம் கரெக்டாக. வண்டியை போய் வீட்டில் விட்டுரு. உங்கள் வீட்லையா? ஓட்டி பார்த்துட்டு நான் சாயந்தரம் வந்து படம். சரி மச்சான். லதா, கேட்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூகுள் பேல போட்டு விடுறியா? ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? 1000 ரூபாய் கொடு, 500 ரூபாய் கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. இருந்தா போட்டு விட, இல்லனா விடுடி. பணம் அனுப்பி விடுறேன், இல்லெல்லாம் சொல்லல நானு. பணத்தை என்னதான் பண்ணிட்டு இருக்க? இல்லடி, ஒரு லோன் போடலான்னு பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. லோன்காரன் 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்றான்டி. ஏதோ சிவில் ஸ்கோராண்டி, சரி பண்ணணுமா, அதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்றான். திருந்தவே மாட்டேடி கடைசி வரைக்கும். நானும் உன்ன மாதிரி தாண்டி லோனுன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். என் மண்டையே பிச்சுக்கிச்சு. என் புருஷன் சம்பாதிச்சது ஃபுல்லாவே லோன் கட்டுறதுக்கே போயிடுச்சு. நாம நினைக்கிறோம்டி நமக்கு லோன் கொடுத்து நல்லா வாழ வைக்கிறாங்கன்னு. ஒன்னும் கிடையாது. நாம இருக்க கடங்காரியா தான் ஆயிட்டு இருக்கோம், தெரியுதா? வேற என்ன தாண்டி பண்றது? இப்ப 1000 ரூபாய் கேக்குறான், அதோட விடுவான்னு நினைக்கிறியா நீ? இன்னொரு 600 ரூபாய் கேட்பான். அது இல்லாம 1500 ரூபாய் இன்சூரன்ஸும்பான். இதெல்லாம் கொடுத்து தானடி ஆகணும். இவ்வளவு கொடுத்தாலும் அக்கவுண்ட்ல 50000 ரூபாய் போறதுக்கு 48300 ரூபாய் தான் போடுவான். கேட்டா டாக்குமெண்ட் ஃபீஸ், இன்சூரன்ஸ் ஃபீஸ், டெத் ஃபீஸ், அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. இது எல்லாமே நம்ம பணம் தாண்டி. புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நாம எவனுக்கோ கொடுத்துட்டு இருக்கோம். சரிடி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இதெல்லாம் கட்டலன்னா அப்புறம் எப்படி லோன் தருவாங்க?
லோனே வாங்க வேணாண்டி. இவ்வளவு வருஷம் நம்ம லோன் இல்லாம வாழலையா? யார்கிட்டயாவது 50,000 ரூபாய் 2 வட்டின்னு கடன் வாங்கிக்கொடி. யாரும் வீட்டுக்கு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்த மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வட்டி கேட்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கறதுனா கஷ்டமா தெரியும்டி. இவனுங்க ஈஸியா குடுக்கறாங்கன்னு வாங்கிக்கிட்டு நாம தானே பணம் கட்ட முடியாம தவிக்கிறோம். அந்த ஒரு நாள் நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா எவனோ ஒருத்தன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு நம்ம குடும்பத்துல சம்பாதிக்கிற மொத்த உழைப்பையும் சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கான். நமக்கு தேவை இருக்கிறதுனால தானடி நம்ம வாங்குறோம். அந்த தேவையை ஏற்படுத்துறதே அவனுங்க தாண்டி. உனக்கு புரியுதா அது? சரி சீக்கிரமா போட்டு விடு. போட்டு விடுறேன். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா 2 மாசம் லோன் கட்டினேண்ணே. வீட்டுக்கு போயிருந்தேன், அக்கா ஆத்துக்கு போயிருந்தேன்னு சொன்னாங்க. 2 மாசம் டியூ பெண்டிங் இருக்குண்ணே. ஒரு டியூவாவது கட்டுங்கண்ணே. இது வேற சொல்லுடி. அந்த லோன் காரனை அமுச்சு விட்டனே வந்துட்டானா? ஏண்டி மால்ல வேலை செய்யும் போது தான் டார்ச்சர் பண்ணேன், கார் ஓட்டும் போதும் டார்ச்சர் பண்ணேன், ஆத்துக்கு ஃப்ரீயா வந்தேன், இங்கேயும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் எங்க தான் போறது? என்னதான் பண்றது சொல்லு. சரிங்க, இந்த ஒரு லோனை மட்டும் கட்டி முடிங்க. இன்னும் 2 லோன் வாங்கி மேக்கப் கடை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 2 லோன் மட்டும் அடைச்சிடுங்க போதும். இன்னும் 2 லோனா? எப்பா சாமி, இந்தடா இந்த செல்லையே வச்சுக்கோடா. நான் போறேன்டா சாமி, என்ன ஆள விடுறா. அண்ணே 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 அந்த பக்கம் கிணறு இருக்குண்ணே, போவாதே. எனக்கு தெரியும்டா. போவாதே அண்ணே, போவாதே. லோன் கட்டி சாவறதுக்கு நான் கிணத்துலயே விழுந்து செத்துருவேன்டா. கிணத்துல ஊந்துறாரா? ஏய் ஐயோ அப்பா நின்றுட்டான்டா. இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி லோனை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஹலோ, சொல்லு. சம்பளம் போட்டாச்சுங்களா? நீ என்னமோ நான் பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னா என்னாச்சு? சொன்னேன், ஆனா பணம் எங்கேயும் கிடைக்கல. வாய் மட்டும் பேசினா போதாது, அடுத்தவங்க கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேட்டிருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா நமக்கு? இப்ப என்ன அனுப்புறேங்கிறீங்களா இல்லையா? இல்லடி, எல்லாருக்கும் சேலரி போட்டாச்சு, எனக்கு மட்டும்தான் இன்னும் வரல. நான் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கேன், போய் கேட்டு வாங்கிட்டு உனக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரி சீக்கிரமா பார்த்துட்டு சொல்லுங்க. நான் வெளில கிளம்பிட்டேன் திட்டுக்குடிக்கு. திட்டுக்குடி போறியா? சரி போ, நான் அனுப்பிச்சி விட்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்பா. அண்ணா மற்ற டிரைவர்லாம் சேலரி வந்துச்சுன்னு சொன்னாங்க, எனக்கு மட்டும் நான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாமல் இருக்குண்ணா. இல்லைப்பா, இன்னும் அக்கௌண்ட்டில் சேலரி இன்னும் போடல, கவர் போட்டு வச்சுருக்கேன். அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா. சார் வந்தோடனே வாங்கிக்கப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அமௌண்ட்டை தாங்கண்ணா, வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்து வேணா சாரை பார்த்துட்டு போகிறேண்ணா. கண்டிப்பாக சார் வந்து அவர் கையால் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சார் வந்துருவாரு. வந்ததும் ஒரு வழியாக வாங்கிட்டு போயிடு. சேரில் உட்காருப்பா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்பா. சொல்லுப்பா, என்னப்பா? அண்ணா எல்லாருக்கும் சேலரி போட்டாச்சுண்ணா, எனக்கு மட்டும் என்ன சேலரி வரலண்ணா. சேலரி நேத்தே போட்டாச்சே. குமார், இந்த பையன் சேலரி என்னாச்சு கொஞ்சம் பாரு. நீங்கள் சம்பளம் தரணும்னு சொன்னீங்கன்னா அந்த பையன் தானே இவரு? அந்த சேலம் ரோடு போனவனாடா நீ? ஆமாண்ணா.
உன் சௌரிய மயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நான் ஒண்ணு 10 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கி கொடுக்கல. ரெகுலர் கஸ்டமரை வண்டியில வச்சுக்கிட்டு நீ பஞ்சரான வீல மாத்தாம நீ பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்க. இல்லண்ணா கொஞ்சம் குடும்ப பிரச்சனைண்ணா. என்னது குடும்ப பிரச்சனையா? டேய் அண்ணா இவனை சாவி வாங்கிட்டு முதல்ல இங்க இருந்து வெளியே அனுப்புங்கடா. சாவி குடுறா. வாடா வெளில போடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா இந்த வேலையும் போச்சுன்னா குடும்பமே நடுத்தருக்கு வந்துடுண்ணா. ப்ளீஸ்ண்ணா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்ருண்ணா, தெரியாம பண்ணிட்டேண்ணா. ப்ளீஸ்ண்ணா என் கண்ணு முன்னாடியே நீ வரக்கூடாது. ஒரே ஒரு தடவை போடா வெளில. வேலையை போ. விட்டு அனுப்பிச்சிடாதீங்கண்ணா. போடா வெளில. ஆளப்ப அண்ணா ஒரு டீ ஒன்று போடணும். இந்தாப்பா. என்னங்க சொல்லு. என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஒன்றும் இல்லை சொல்லு. நான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன். என்ன பணம் அனுப்பிட்டீங்களா இல்லையா? நான் ஊருக்கு தான் வந்து சொல்கிறேன். சரி பணம் என்னாச்சு? பணம் அனுப்பிட்டு வரியா இல்லை கையில் எடுத்துகிட்டு வரீங்களா? கொஞ்சம் மனசு சரியில்லை, வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்போ நான் திரும்பி வீட்டுக்கு போயிடவா? வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு பார்த்துட்டு போப்பா. நான் பணம் எடுக்க தான் வந்தேன், வேறு வேலை என்ன எனக்கு இங்கே? ஆட்டோவுக்கு கொடுக்கவே துணி தைச்ச காசு தான் வாங்கிட்டு வந்தேன். சரி நீ பார்த்து போ, நான் வந்துடுறேன். ம் ஏய் சொல்லுங்க. கையில் ஒரு 1000 ரூபா இருக்கா? ஏங்க என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் அப்புறமா வந்து சொல்கிறேன். இங்கே தான் என்ன? நிறுத்துங்க. இந்தாங்கண்ணா. அக்கா சொல்லு தம்பி. ஒரு 1000 ரூபா பணம் தான் போட்டு விடுறியாக்கா? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இதே வேலையா போச்சு. என்னக்கா சொல்கிறீங்க? உன் பொண்டாட்டி நேத்து தான் 1000 ரூபாய் போட்டு விட சொன்னா. அப்படியா? ஏதோ லோன்காரனுக்கு கொடுக்கணுமாண்டா, அதான் கேட்டா. இப்போ தான் நான் பேசினா சுத்தமாக காசே இல்லைன்னு சொன்னா. உன் ஓனர் கிட்ட வாங்குவியே, என்னடா ஆச்சு? கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சுக்கா. நான் ஊருக்கு தான் வரேன், வந்துட்டு வரேன்க்கா அவங்க வீட்டுக்கு. சரி போட்டு விடுறேன் தம்பி. அண்ணா ஆளுங்க தான் ஏறிட்டாங்கல்ல, வண்டி எடுங்கண்ணா. அக்கா நான் ஒன்றும் ஓனர் இல்லைக்கா. 15 பேர் ஏன் நம்பர் தான் வண்டி எடுக்க சொல்லிக்காரு ஓனரு. கவர் ஏற்றவனா உள்ள நவுந்து உட்காருக்கா. இதுக்கு மேலே எங்கண்ணா நவர்றது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். உட்காருமா, உள்ள தள்ளி உட்காருமா. ஏய் சின்ன எங்கடா இருக்க? இந்த லோன்காரன் தொல்லை தாங்க முடியாத கிணத்துல உளுந்து உயிர் பொழைச்சி ஏதோ இருக்கிற சொல்லு. சரி வண்டி எடுத்துட்டு வாடா, நான் ஊருக்கு வந்திருக்கேன். வண்டி எடுத்துக்கிட்டா வர நிலைமையில இருக்கிறேன் நானு. ஏடா ஏதோ அடிபட்டுச்சா என்ன? நான் உளுந்த கிணத்துல பார்த்து எவனா போர் குத்தி வச்சிருப்பான் இருக்கு. ஐயோ படுபாவி, குத்தனை போர் எடுக்காம விட்டானே. அங்க இருந்த பைப்பு காலில் இருந்து மூஞ்சி வரைக்கும் கிழிச்சு விட்டுச்சுடா. எப்பா வேற எவனா இருந்தா பாடுறா. என்னால ரொம்ப நேரம் பேச முடியல. சரி நான் வேற யாரை பார்க்க விட்டுறா. அண்ணா இந்த சனாண்டு வரைக்கும் போகலாமா? ஏறுப்பா போகலாம். அண்ணா அங்கே போகிறது எவ்வளோண்ணா? ஒரு 400 ரூபா கொடுப்பா. என்னண்ணா சென்னையிலேருந்து வரது 230 ரூபா தாங்கிற, இங்கே போகிறது 400 ரூபா கேட்குறீங்க? அப்படியாப்பா இங்கே இறங்குண்ணா, நேராக சென்னை பஸ்ஸில் போய் உங்கள் வீட்டில் இறங்க வேண்டியதுண்ணா. ஒரு 200 ரூபா தரம் போகலாமாண்ணா? அந்த மூலையில் ஒரு டீ கடை இருக்கு, ஒரு டீ குடிச்சிக்க, ஒரு பண்ணு பாயிட்டு வாங்கிக்க, தின்னே போடா, சென்னானூர் வந்துடும். அண்ணா கொஞ்சம் மரியாதை பேசுங்கண்ணா. ஆமாம் இவர் பெரிய கலெக்டரு, மரியாதை பேசணும். 100-200 பேரம் பேசுகிறேன்னா தென்னாவட்ட பாரு. அந்த 100-200 தான் நீங்கள் பொது நிற்கிறீங்க தெரியுதா? ஹேய் படா, காலையில் வந்துட்டேன் சாகுறேன். பணம் என்னங்க ஆச்சு? சாப்பாடு இருந்தால் போட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நீ சொல்லு ஃபர்ஸ்ட், அப்புறமே சாப்பிட்டுக்கலாம்.
ஒரு சின்ன பிரச்சனை, வேலை போயிடுச்சு. என்னது வேலை போயிடுச்சா? இது உனக்கு சின்ன பிரச்சனையா? உன்னை நம்பி உன் வேலையை நம்பி ஊரு பூரா லோனு வாங்கி வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. வேலை போயிடுச்சுன்னா சொல்ல முடியும், அப்புறம் வேற என்ன சொல்றது? யாரோ எப்படி போனா உனக்கு என்ன? நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும் அதானே? என்ன பேச வைக்காத எல்லாத்துக்கும் காரணம். ஃபோன் பண்ணிட்டே இருக்க, கட் பண்ணி விடுற. அதான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நான் 10 நிமிஷம் பேசணுங்கிறேன்ல, கேட்டு அப்புறமா நீங்க உங்க வேலையை பாருங்க. வண்டி பஞ்சர் ஆயிருக்கு, வீலு கைட்டிட்டு இருக்கேன், உள்ள கஸ்டமர் இருக்காங்க, நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா கூப்பிடுறேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோங்க, முதல்ல நான் பேசுறதை கேளுங்க. இந்த சேலம் ரோடு போனவனாடா நீ? ஆமாண்ணா. உன் சௌரிய மயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நான் ஒண்ணு 10 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கி கொடுக்கல. ரெகுலர் கஸ்டமரை வண்டியில வச்சுக்கிட்டு நீ பஞ்சரான வீல மாத்தாம நீ பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்க. இல்லண்ணா, கொஞ்சம் குடும்ப பிரச்சனைண்ணா. என்னது குடும்ப பிரச்சனையா? டேய் இவனை சாய் வாங்கிட்டு முதல்ல இங்க இருந்து வெளியே அனுப்புங்கடா. என்ன அமைதியா இருக்க? ஏதாவது ஒளரி மாட்டிப்போம்னு சொல்லி யோசிக்கிறியா? இல்லப்பா, என் மேலதான் தப்பு. இப்பவாவது புரிஞ்சுதே உனக்கு? உன்னை கல்யாணம் பண்ண பத்தியா? அதை சொன்னேன். என்ன சொன்ன?